வணக்கம் டாக்டர். வணக்கம் மேம். வணக்கம் டாக்டர். டாக்டர், இன்னைக்கே ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பேச போகிறது முழுக்க தாய் சேய் நலம் குறித்து. அதில் முக்கியமாக குழந்தைகளை பற்றி நிறைய விஷயம் பேச போகிறோம். அதில் முதலாவதாக இப்போ போஷன் பக்வாடான்ற இந்த மாதம் விழிப்புணர்வு மாதத்தில் இருக்கும். ஸோ அதை பற்றிய சில கருத்துக்கள். ஓகே. போஷன் பக்வாடா அப்படின்றது என்னன்னா, அது ஒரு ஊட்டச்சத்து விழிப்புணர்வு வாரம். ஒரு 15 நாளைக்கு நேஷன் வைடு ஆல் ஓவர் இந்தியா இந்த ஊட்டச்சத்து விழிப்புணர்வு நடத்துறதுக்காக ஒரு வாரம் ஃபுல்லாக அதை ஒதுக்கி மக்களுக்கு அந்த நன்மைகள், அதனால தாய்மார்களுக்கு என்ன நன்மை, குழந்தைகளுக்கு என்ன நன்மைன்னு ஒரு எடுத்துரைக்கும் வரைய இது அமைச்சிருக்காங்க. இந்த வருஷம் 2026 ஏப்ரல் 9 ஏப்ரல் 23 வரை இது கடைபிடிக்கப்படுகிறது. இது நம்மளோட 8th year 8வது வருடம் இந்த போஷன் பக்வாடா நடைபெறுது. ஸோ ஒரு வருஷமும் பார்த்தீங்கன்னா இது ஒரு 15 டேஸாக பண்ணுவாங்க. ஒரு அட் ஆல் லெவல்ஸ் பண்ணுவாங்க. லைக் ஒரு ஸ்கூலில் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க, அங்கன்வாடி சென்டர்ஸில் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம், அண்ட் நிறைய ஹெல்த் ஒர்க்கர்ஸ்க்கு, மதர்ஸ்க்கு. ஸோ ஒரு இடத்துலையும் அவங்கவுங்களுக்கு ஏற்றவாறு இந்த விழிப்புணர்வு முகாம் நடத்துவாங்க. இந்த வருஷத்துக்குரிய தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமைசிங் பிரெயின் டெவலப்மெண்ட் இன் த ஃபர்ஸ்ட் 6 years ஆஃப் லைஃப். அதாவது என்னன்னா, ஒரு முதல் 6 வருடங்களுக்கு குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டை நம்ம எவ்வளோ தூரம் ஒரு ஸ்டிமுலேட் பண்ணி அதை மேக்ஸிமைஸ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் அந்த குழந்தை வளர்ச்சிக்கு நல்லது அப்படின்றதுக்காக இதை தீமாக எடுத்திருக்காங்க. எதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் 6 years அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரெயின் டெவலப்மெண்ட், அதாவது மூளை வளர்ச்சியில் முதல் 2 வருடங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வருஷம். 85% பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துல தான் அது நடக்குது. ஸோ அந்த 2 வருஷத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல இந்த குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கணும், ஒரு அன்பு அரவணைப்பு கிடைக்கணும், ஒரு தாய்ப்பால் கிடைக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒரு ஹோலிஸ்டிக்காக ஒரு ஒருங்கிணைந்து அந்த குழந்தைக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை எம்பசைஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 1000 day நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் 1000 days அப்படின்னா என்ன? ஒரு வருஷத்துலேயும் 365 நாள் தான் இருக்குது. அப்போ எங்கேருந்து இந்த 1000 வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையோட வளர்ச்சி அந்த ப்ரெக்னன்சி, அதாவது கருவுற்ற காலத்திலிருந்தே நம்ம அந்த குழந்தைக்கு கொடுக்கணும். ஸோ அதோட 270 நாள், முதல் வருடம் 365 நாள், 2வது வருடம் 365 நாள். ஸோ டோட்டலாக அந்த 1000 days 1000 நாட்கள் அந்த குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்காக அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதனால என்னென்ன நன்மைகள் இந்த போஷன் பக்வாடால என்ன மெயினாக சொல்கிறாங்க? நீங்கள் முதலே சொன்ன மாதிரி ஒரு தாயோட நலன், தாயோட ஊட்டச்சத்து, அதே மாதிரி குழந்தையின் நலன், குழந்தையின் ஊட்டச்சத்து. ஏன்னா இந்த ப்ரோக்ராமை பண்ணுறதே பார்த்திங்கன்னா நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் கேர் தான் இந்த ப்ரோக்ராமை பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட மெயின் ஃபோக்கஸ் குழந்தையும் தாயும். ஸோ இது மூலம் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தாயோட நலனின் ஊட்டச்சத்து, குழந்தையின் நலனின் ஊட்டச்சத்து. அடுத்தது பார்த்திங்கன்னா தாய்ப்பால். 6 மாதம் வரைக்கும் குழந்தைக்கு தாய்ப்பால் தவிர வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்ற எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங்கை ப்ரொமோட் பண்ணுறாங்க. 6 மாத காலங்கள் கழித்து இணையுணவு, அதாவது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங், அதுவும் ஒரு குழந்தைக்கு எப்படி கொடுக்கணும், எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுக்கணும், எந்த கன்சிஸ்டன்சியில் கொடுக்கணும், அது எல்லாத்தோட அவேர்னஸும் இந்த மதருக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அது இல்லாமல் இப்போ க்ரோத்துன்றது பார்த்திங்கன்னா, ஒரு உடலோட வளர்ச்சியை க்ரோத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு மனதளவு வளர்ச்சியை டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் ஒரு ட்வின் மாதிரி. க்ரோத் வந்தால் டெவலப்மெண்ட்டும் கூடவே வந்தால் தான் அது ஒரு ஆரோக்கியமான குழந்தை. ஸோ அந்த டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான ஒரு ஏர்லி சப்போர்ட், சின்ன வயசுலேருந்து அந்த குழந்தையோட மன வளர்ச்சி எல்லாத்துக்கும் தேவையான அளவு சப்போர்ட் நம்ம கொடுக்கணுன்ற விழிப்புணர்வும் இந்த ஸ்கீம் மூலம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ப்ளே பேஸ்ட் லேர்னிங், அதாவது ஒரு குழந்தைக்கு ஒரு விஷயம் கற்றுக் கொடுக்கறது ஒரு விளையாட்டுத்தனமாக அந்த குழந்தைக்கும் பிடிக்கிற மாதிரி
ஈஸியாகவும் புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றத தொடர்ந்து பேசலாம், அவேர்னஸ் கொடுக்குறாங்க. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க ஒரு குழந்தை வயிற்றுல இருக்கிறதுல இருந்தே அந்த கணக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பெண் கர்ப்பமா இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் என்னவா இருக்கும்? ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனக்கு மட்டும் இல்லை தன்னோட குழந்தைக்கும் சேர்த்து அவங்க எக்ஸ்ட்ரா கேலரிஸ் எடுத்துக்க வேண்டியது இருக்கும். அது கேலரிஸ்ன்ற போது அது எல்லா உணவு சத்தும், அதாவது பார்த்திங்கன்னா புரதச்சத்து, அதுக்கப்புறம் லைக் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக வந்து அந்த மதர் எடுத்துக்கணும். ஸோ இந்த டயட் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக வந்து அவங்க சப்ளிமெண்ட்ஸ், அதாவது நம்ம எல்லா கருவுற்ற தாய்மார்களுக்கும் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து, அதாவது அயன் அண்ட் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ், கால்சியம் டேப்லெட்ஸ், இது எல்லாமே எல்லா மதர்ஸ்க்குமே வந்து நம்ம அவங்க ப்ரெக்னன்சியிலேருந்து டெலிவரி ஆகிற டைம் வரைக்கும் கண்டினியூஸாக கவர்மெண்ட்டில் சப்ளை பண்ணுறாங்க. ஸோ அந்த மெடிசன்ஸ் வந்து அவங்க ரெகுலராக எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் தடுப்பூசிகள், வேக்சினேஷன் வந்து 2 டிடி தடுப்பூசிகள் அந்த மதர் வந்து எடுத்துக்கணும் அந்த கர்ப்ப காலத்தில். இது எல்லாமே வந்து அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான குழந்தை வர வாய்ப்பு நிறையா இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ நிறைய ப்ரெக்னன்சி லேடிஸ் நம்ம பார்க்குறோம். எல்லாருக்குமே வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் ஆரோக்கியம்ன்றது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கனாலே ரொம்ப சிக்காக இருக்கிற மாதிரி அவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுடைய உடல் உபாதைகள் எதனால் வருது, அதை எப்படி தடுக்கிறது? ஓகே, ஸோ ப்ரெக்னன்சியே பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி ஒரு எப்படி சொல்கிறதுனா நிறைய இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ள ஒரு பீரியட் தான். ஸோ அதை வந்து அந்த மதர் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலன்னா அந்த 4 pillars ஆஃப் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதாவது ஒழுங்கான சாப்பாடு, ஒழுங்கான தூக்கம், ஒரு மினிமல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட், ஒரு நல்ல ஒரு சிந்தனையோடு இருந்தால் இந்த 4த்தையுமே வந்து அந்த மதர் வந்து கடைபிடிச்சாலே ஒரு நல்ல பேர்காலம் அவங்களுக்கு கிடைக்கும். என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப காமன் இந்த ப்ரெக்னன்சி டைம்லன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல என்ன சொல்லணும்னா வந்து பார்த்திங்கன்னா ரத்த சோகை, அனீமியா வந்து இட்ஸ் வெரி காமன் இன் ப்ரெக்னன்சி. அதுவும் அந்த 4வது 5வது மாதத்தில் வந்து அந்த வால்யூம், அந்த பிளட் வால்யூம்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த மதர் வந்து கொஞ்சம் அனீமிக்காக ஆக வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் இந்த அயன் அண்ட் ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட் டேப்லெட்ஸ் வந்து அந்த 4th மந்த்லேருந்து அந்த மதருக்கு ஒன்ஸ் அந்த வாமிட்டிங் அந்த இதெல்லாம் 3 monthஸில் செட்டில் ஆனோடனே 4th மந்த்லேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது வந்து இட் இஸ் நம்மளோட அனீமியாவை ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ எப்பயுமே சப்ளிமெண்ட்ஸ் வந்து உணவுக்கு சேர்த்து தான் எடுத்துக்கணும், அது மட்டும் அந்த வேலைகள் பண்ணாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேலன்ஸ்டு டயட் தான், அடுத்தது தான் இந்த சப்ளிமெண்ட்ஸ். ஸோ இந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கும்போது இந்த அனீமியாவை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெக்னன்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க. ஸோ ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாகிற வாய்ப்புகள், அப்புறம் சுகர்ஸ் அதிகமாகிற, ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் சுகர்ஸ் அதிகமாகிறது, அண்ட் ஹைப்பர் எமிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. நார்மலாக இருக்கிற வாமிட்டிங்கோட எக்ஸ்ட்ராவாக அந்த மதருக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷன் நிறையா இருக்கும். ஸோ அதனால டீஹைட்ரேஷன் போயிட்டு அந்த கஷ்டங்கள் வரும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த காமன் ப்ராப்ளம்ஸு. பட் இது எல்லாத்துக்குமே வந்து ட்ரீட்மெண்ட் இருக்குது, எதுவுமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதது கிடையாது. ஸோ அந்த 4 pillars நான் சொன்ன மாதிரி அவங்க அதை ஃபாலோ பண்ணிவிட்டு ரெகுலர் ஆன்டிநேட்டல் செக்கப்ஸ்க்கு போயிட்டு இருந்தாலே வந்து எல்லாத்தையும் ஈஸியாக கடந்து வந்துடலாம். ஓகே டாக்டர், இதுக்கு முன்னாடி நம்ம பேசினது குழந்தை வயிற்றில் கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கான விஷயங்கள். இப்போ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள், அவங்க எப்படி இருக்கணும், ஸோ அதை பற்றி சொல்லிடுங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டெலிவரி இம்மீடியட்டாக அந்த மதர் சில ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. லாங் டேர்மில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இம்மீடியட் ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது சில மதர்ஸ்க்கு வந்து இந்த ரத்தப்போக்கு வந்து ரொம்ப அதிகமாக போய் கண்ட்ரோல் ஆகாமல் ரொம்ப அதிகமாக போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஆகும்போது அவங்களுக்கு ரத்த சோகை வந்து
அதனால சில காம்ப்ளிகேஷன்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷனு, போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னே புரியாது, ஆனால் மைண்ட் வந்து ஒரு சோகமாக இருக்கும். சில மதர்ஸ்லாம் எனக்கே சொல்லுவாங்க, என்னன்னே தெரியல டாக்டர், நான் பால் கொடுத்துக்கிட்டே அழுதுகிட்டே இருக்கேன். ஸோ அந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வந்து ரொம்ப சில மதர்ஸில் காமனாக இருக்கும். அண்ட் சில டைம் யூரினரி இன்ஃபெக்ஷன் வரலாம். அண்ட் பெயின், அந்த ப்ரொசீஜர் அண்டர்கோ பண்ண பெயின், ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ், இது எல்லாமே வந்து இமீடியட் டெலிவரி போஸ்ட்மார்ட்டம் பீரியட்னா, போஸ்ட்மார்ட்டம்னா இமீடியட் பீரியட் ஆஃப்டர் டெலிவரிஸ் அப்படி சொல்லுவாங்க. அந்த டைமில் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர சான்சஸ் இருக்குது. இப்போ இதில் போஸ்ட்மார்ட்டம் அந்த பெயின், யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் அதில் கொஞ்ச நாளில் சரியாக செட்டில் ஆயிரும். அந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ஒரு வார்த்தை சொன்னீங்க, அது சரியாக எவ்வளோ நாள் ஆகும்? யூஸ்வலி பார்த்தீங்கன்னா அது ஒரு செகண்ட் தேர்ட் வீக்கில் கொஞ்சம் ஹை ஆகிட்டு ஒரு 1 மந்தில் ஆல்மோஸ்ட் செட்டில் ஆயிரும். இது எல்லாமே இந்த ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸில் வர்றது தான். ஸோ அந்த ஆஸ் ஷீ பிரஸ்ட் ஃபீட்ஸ் ஒரு ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்கும் போது பார்த்திங்கன்னா அதோட இன்சிடென்சஸ்லாம் நல்லா குறைஞ்சிரும். ஸோ ஒரு 2 to 3 வீக்ஸில் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக ஒன்றும் ட்ரீட்மெண்ட் தேவை இருக்காது. ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இருந்தாலே போதும். பட் சில மதர்ஸ் அதை ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு போகும்போது அவங்க கண்டிப்பாக ஒரு மனநல மருத்துவரோட ஹெல்ப் வந்து அணுக வேண்டும். ஸோ லாங் டேர்மில் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து அனீமியா, ரத்த சோகை வர்றதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்க நிறைய ஃபீட் பண்ணுவாங்க பேபிக்கு. ஸோ அதுக்கும் வந்து அவங்களுக்கு அந்த அயன் அண்ட் கால்சியம் டெஃபிஷியன்சி வர சான்சஸ் இருக்குது. ரொம்ப டயர்டாக ஈஸியாக ஃபெட்டிக் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ பேபியும் பார்க்கணும், கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கும் அவங்களுக்கு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும், அவங்களோட ஓன் ஜாப் இருந்தால் அதுக்கும் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம கவர்மெண்ட்டில் வந்து நம்மளுக்கு 1 year மெட்டர்னிட்டி லீவ் தராங்க. பட் சில ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸில் இன்னும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ அந்த இஷ்யூஸ் இருக்கும். பிரெஸ்ட் ஃபீடிங் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், அதாவது கொஞ்சம் பால் கட்டுறது, ஸோ அந்த ஒழுங்காக ஃபீட் பண்ணாமல் அதோட பிரெஸ்ட் இன்ஃப்ளமேஷன், மாஸ்டைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம். ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ், ஏன்னா இப்போ மேக்ஸிமம் நம்ம நைட் எவ்வளோ நேரம் முழிச்சிருப்போம், ஒரு செகண்ட் ஷோ மூவி வரைக்கும் தான் முழிச்சிருப்போம். ஆமாம். எக்ஸப்ட் ஃபார் அந்த ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்லாம் மற்றவங்க எல்லாமே ஒரு 1 மணி 2 மணி தான். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஃபீட் பண்ணோம், 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஃபீட் பண்ணணும் போது ஆல்மோஸ்ட் சில குழந்தைங்கள்லாம் நைட்டில் நிறைய முழிப்பாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த ஒரு 3 மாதம் வரைக்கும் டே டைமில் பகல் நேரம் எல்லாம் குழந்தைங்க தூங்கும், நைட் டைமில் முழிச்சிருக்கும். ஸோ அந்த நைட்டில் முழிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா சில மதர்ஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸும் ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம காம்பன்சேட் பண்ணுறதுன்னா, ஒரு கண்டிப்பாக குட் டயட் வந்து தான் ஃபர்ஸ்ட் ஃபார் ஆல். அடுத்தது வந்து இந்த ஸ்லீப் ரெகுலேஷனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டே டைமில் வேறு யாராவது பார்த்துட்டு மதருக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாம். நைட் டைமில், ஏன்னா நைட் டைம் ஃபீட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஏன்னா ப்ரொலாக்டின்ற ஹார்மோன் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு ரொம்ப தேவை. அது நைட் டைமில் தான் நிறைய சுரக்கும். ஸோ நைட் டைமில் மதர் பேபியை பார்த்துக்கும் போது டே டைமில் வேறு யாராவது பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஃபேமிலியல் சப்போர்ட், எதுவுமே ஃபேமிலி சென்டர்ட் கேராக இருந்ததுன்னா அதோட அவுட்புட் வந்து எப்பயுமே பெட்டராக இருக்கும். ஓகே டாக்டர், இது வந்து ரொம்ப புதுசாக இருக்குது சில விஷயம் நீங்கள் சொன்னது. ஓகே, அடுத்தது இப்போ குழந்தைகளை பற்றி நம்ம நிறைய விஷயம் பேச வேண்டிய நேரம் வந்துடுச்சு டாக்டர். இப்போ பொதுவாகவே குழந்தைகள் கிட்ட இப்போ ஒரு 5 மாதம் 4 மாதம் ஆனாலே அந்த குழந்தைகிட்ட ஃபோனை கொடுத்துட்றாங்க. கண்டிப்பாக ஃபோனு, டேபு, லேப்டாப்பு, டிவியை விட ஃபோன் தான் இப்போ அதிகமாக. ஸோ அந்த ஸ்க்ரீன் டைமை எப்படி அவங்க பெற்றோர்கள் அதை தடுத்து, ஏன்னா பெற்றோர்களுக்கே தெரியறது இல்லை, நம்ம குழந்தை அழுவாம இருந்தா போதும், சாப்பிட்டா போதும்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க இல்லையா, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்ன பண்ணலாம்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீன் டைம் தான் பிக்கெஸ்ட் த்ரெட். எல்லா ஃபேமிலிலையுமே அதுதான் பிக்கெஸ்ட் த்ரெட்டு. அதனால தான் இந்த போஷன் பக்வாடால ரிடக்ஷன் ஆஃப் ஸ்க்ரீன் டைமையும் ஒரு தீமாக அவங்க வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இது ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலியாகவே இதுக்கு ஒரு டெடிக்கேட்டட் ஒரு எஃபர்ட்ஸ் இருந்தால் தான் நம்ம வந்து அந்த ஸ்க்ரீன் டைம் ரிடக்ஷன் அந்த குழந்தைகிட்ட பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லிமிட்ஸை சொல்லிடணும் குழந்தைங்க கிட்ட. நம்ம இப்போ கேட்க மாட்டேன்றாங்க, சொல்ல மாட்டேன்றாங்க நம்ம நினைப்போம். பட் நம்ம ஒரு லிமிட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 to 3 நீ வந்து படிக்கணும், 3 to 4 நீ வந்து டிவி பார்க்கலாம். ஒரு ஏஜ் ஆஃப்
குழந்தைங்களுக்கு ஓகே டாக்டர், பட் இப்போ ஒரு 6 மாசத்துல இருக்க குழந்தை, 1 வயசு குழந்தைங்க என்ன சொல்றீங்க? கரெக்டுங்க. இப்பெல்லாம் அதுங்களே கியூட்டா அப்படியே ஸ்க்ரால் பண்ணி வேற பாக்குதுங்க. ஆக்சுவலி அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, less than 2 years வரைக்கும் குழந்தைக்கு ஸ்கிரீன் காமிக்கவே கூடாது, கம்பல்சரியா காமிக்கவே கூடாதுன்னே சொல்றாங்க. 2 to 12 years வரைக்கும் 1 hour per day is okay, allowed. So 12 years to 18 years adolescent period வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 hours per day. ஸோ வந்து இந்த பெர்மிசிபிள் லிமிட்னா ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் இருக்காது. பட் இதுக்கு மேலே குழந்தைங்க பார்க்கக்கூடாதுன்னு அவங்க ஓப்பனாகவே நம்மளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி 6 மாத குழந்தைக்கு நம்ம காமிக்கவே கூடாது. பட் என்ன ஆயிருது இப்போ அப்படின்னா, சில்ட்ரன் வந்து தே ஆர் ஜஸ்ட் லைக் அ மிரர். வாட் தே அவங்க பெர்செப்ஷன் எல்லாமே அவங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம என்ன பர்சீவ் பண்ணணுமோ அது அவங்க கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி ஸோ பேரண்ட்ஸை தானே பார்க்குறாங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வி ஷுட் பி அ ரோல் மாடல். இப்போ நம்ம அவங்கள பார்க்காதன்ட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா இன்டைரக்ட்லி தே வில் திங்க் ஓகே இட் இஸ் ஃபன். அண்ட் ஒரு மைண்ட்லெஸ் வாட்சிங் இருக்கும் போது அது ஒரு ஃபேக் ஹாப்பினஸ் அந்த சைல்டுக்கு வந்து கொடுக்குது. சோ அந்த ப்ளஷர் வந்து அது அப்படியே ஹேபிட்டா மாறிடும். சோ அப்போ குழந்தை முன்னாடி அந்த போன் யூஸ் பண்றதை நம்மளே அவாய்ட் பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும், கொஞ்சம் கண்டிப்பா கம்மி பண்ணிக்கணும் நம்ம. ரெண்டாவது வந்து அந்த மாதிரி ஒரு செட் டைம் கொடுத்துக்கணும். இந்த டைமுக்கு பார்க்கணும், இந்த டைமுக்கு அது பண்ணிங்கன்னா ஸோ அந்த சைல்டு வந்து ஓரளவு அதுக்கு அந்த ஹேபிட் ஆல்வேஸ் எந்த ஒரு விஷயமே நம்ம ஒரு ஹேபிச்சுவலாக ஆக்கிட்டோம்னா, இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம காலையில் இருந்தால் பல்லு விளக்குறோம், குளிக்கிறோம், அது வந்து நம்மளோட ஒரு ரொட்டீன் ஆயிடுது இல்லையா. ஸோ தட் வில் ஆல்சோ பிகம் அ ரொட்டீன். ஸோ அந்த ஸ்க்ரீன் டைம் அந்த சைல்டுக்கு நம்ம டிஃபைன் பண்ணி கொடுத்துடணும். பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க பீடியாட்ரிக்ஸ். அதாவது எப்படின்னா, ஒரு நல்ல விஷயம் செஞ்சால் அதுக்கு ஒரு அப்ரிசியேஷன், அதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கிஃப்டோ இல்லை ஒரு சின்ன ஒரு ரெக்கக்னிஷனோ அந்த மாதிரி கொடுத்தா the child will also feel happy. அதை வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் அவுட்டோர் பிளே கொஞ்சம் நம்ம வெளியில் போய் விளையாடுறதுக்கு, அதுக்கு தான் இந்த ஃப்ளாட் சிஸ்டம்லாம் வரதே மெயினாக அதனால தான். ஸோ ஒரு பியர் குரூப் கிடைக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ அவுட்டோர் பிளே அண்ட் கிரியேட்டிவ் பிளே ஆக்டிவிட்டி. ஸோ நிறையா வந்து இந்த பீட் செட்ஸ், அந்த கலரிங், ஃபோம் கலர்ஸ், இந்த மாதிரி கிரியேட்டிவாக பண்ணும் போது அவங்களுக்கும் ஒரு போர் அடிக்காமல் கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவாக வந்து நான் ஈஸியாக சொல்லிடுறேன். பட் இதுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் நம்ம பேரண்ட்ஸ் சைட்லேயும் போடணும், டீச்சர்ஸ் ஸ்கூல் சைட்லேயும் வந்து அவங்க சொல்லணும். அப்புறம் ஒரு ஃபேமிலி டைம் வந்து நமக்கு இப்போ ஏன்னா இப்போ ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ட் லைஃப்பில் ஒருத்தரும் ஒரு சைடு ஓடிட்டு இருக்கும் போது வெரி ரேர்லி ஃபைன் டைம். அதனால நம்ம ஒரு ஃபோனு கொடுத்துட்றோம் குழந்தைக்கு. பட் இந்த மாதிரி ஃபேமிலி டைம்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணி ஒரே டைமில் பேசி அந்த மாதிரி டைம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அதை கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ண டைம் இருக்கு. ரெண்டாவது ஃபோன் ஃப்ரீ ஜோன் அப்படின்னு ஒன்று வச்சிடணும். மொபைல் வந்து இதில் வந்து வச்சுக்க, லைக் பெட்ரூம்குள்ளே வரக்கூடாது, தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்க்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்ம வந்து ஃபேமிலியில் வச்சுக்கிட்டோன்னா அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இப்போல்லாம் வந்து பெட்ரூமோட பீப்புள் ஆர் டேக்கிங் டு த பாத்ரூம். அதனால வந்து அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் வைக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம குழந்தைங்க நம்ம என்ன செய்யறோமோ அதான் குழந்தைங்க பார்க்க. கண்டிப்பா. ஸோ அவங்க முன்னாடி மோஸ்ட்லி ஃபோன் யூஸ் பண்ணாம தவிர்க்கணும். இதனால நிறைய ஹசார்ட்ஸ் வருது, ஐ ஸ்ட்ரெயின் வருது. ஸோ நிறைய குழந்தைங்க சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா கிளாஸஸ் போட்டுடுறாங்க, ரெக்கரண்ட் ஹெட் ஏக். ஸோ அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த நெக் ஸ்ட்ரெயின் வருது. நிறைய அட்டென்ஷன் டெஃபிசிட் ADHDன்னு சொல்லுவாங்க, அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர். ஸோ அவங்களோட ஒரு ஃபோக்கஸே வந்து ரொம்ப குறைஞ்சு போயிடும். ஸோ அதனால ஸ்கூல்ல பெர்ஃபார்மன்ஸ், அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸும் கம்மியாயிரும். அண்ட் இந்த வீடியோஸ் நிறைய பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு ஃபேக், நான் சொன்னேன் ஒரு ஃபேக் அட்மாஸ்பியருக்கு அவங்க யூஸ்டப் ஆயிடுவாங்க. ஸோ ஒரு பொருளை பார்க்கும்போது அது தன்கிட்ட இல்லை, அந்த மாதிரி நம்ம இல்ல, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஒரு டிப்ரெஷன், சில டைம் ஒரு ஆங்ஸைட்டி, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸும் சில்ட்ரன் கிட்ட நிறைய வருது. ஸோ அதனால இது வந்து ஒரு பிக்கஸ்ட் த்ரெட். இதை வந்து அங்கன்வாடி சென்டர்ஸ்ல எல்லாம் கூட அழகா அவங்க ஒரு குரூப் ஆக்டிவிட்டி, பேரண்ட்ஸ் அவேர்னஸ் எல்லாம் கொடுத்து ரொம்ப அழகா பண்றாங்க. டாக்டர், இப்ப நம்ம கடைசியா பேசும்போது அங்கன்வாடி அப்படின்ற ஒரு முக்கியமான டாபிக் பேசணும். ஸோ அது என்னன்னா, தாய் சேய்னால மையமா கருதப்படுற
அங்கன்வாடி மூலமா குழந்தைகளுக்கும் அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன? ஏன்னா இப்ப இருக்க காலகட்டத்தில் இருக்கவங்களுக்கு அங்கன்வாடினாலே என்னன்னு தெரியாம இருக்காங்க சில பேர் வந்து இந்த பிளே ஸ்கூல் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறாங்க. ஸோ அங்கன்வாடி பிளே ஸ்கூலுக்கு இருக்கிற வித்தியாசம் அண்ட் அங்கன்வாடியில் கிடைக்கக்கூடிய பலன்கள், இதை ரெண்டுத்தையும் சொல்லிடுங்க. அங்கன்வாடி அப்படின்னா என்னன்னா, ஆக்சுவல் நீங்கள் மீனிங் எடுத்துட்டிங்கன்னா கோர்ட்யார்ட் ஷெல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, நம்ம அந்த வீட்டுக்கு முன்னாடி அந்த முற்றம் திண்ணைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் வந்து அது குறிக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை வந்து ஒரு பாதுகாக்கிற மையம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு ரூரல் பேஸ்ட் கேர் கொடுக்குற ஒரு இடம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அங்கன்வாடி ஒர்க்கர் இருப்பாங்க, ஒரு அங்கன்வாடி ஹெல்ப்பர் இருப்பாங்க. மோஸ்ட்டாக அவங்க அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களாக தான் இருப்பாங்க, அந்த ஏரியா சார்ந்தவங்களா இருப்பாங்க. ஸோ அந்த யாரெல்லாம் இருக்காங்க, யார் என்ன அப்படின்ற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதோட மெயின் சர்வீசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் திருப்பி அந்த கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், குழந்தைகள், அது இல்லாமல் அடாலசன்ட் சில்ட்ரன், அதாவது இந்த டீனேஜில் இருக்கிற சில்ட்ரனையும் வந்து பாதுகாத்து பராமரிக்கிறது தான் அவங்களோட வேலை. ஸோ அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ யாராவது ஒரு மதர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா அவங்க கரெக்டாக செக்கப்புக்கு வராங்களா, அவங்களோட டெலிவரி டேட்ஸ்லாம் எப்போ, அவங்க வந்து சத்து மாத்திரைகள்லாம் எடுத்துக்கிறாங்களா, தடுப்பூசி போட்டிருக்காங்களா, டெலிவரிக்கு கரெக்டாக எங்கே போகணும் அப்படின்னு ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படியே பிரஸ்ட் ஃபீடிங் மதர் அப்படின்னா, அதாவது தாய்ப்பால் ஊட்டும் தாய்மார்னா கரெக்டாக குழந்தை வந்து வெயிட் கெயின் ஆகுதா, அவங்களால தாய்ப்பால் கொடுக்க முடியுதா, கரெக்டான ஊட்டச்சத்து இருக்கிற சாப்பாடு குழந்தைக்கு கொடுக்குறாங்களா, அடுத்தது குழந்தை எப்படி க்ரோத் மானிட்டர் பண்ணுறது, வளர்ச்சி கரெக்டாக இருக்கா, அதோட டெவலப்மெண்ட் கரெக்டாக இருக்கா, தடுப்பூசியெல்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்களா குழந்தைகள், அது மாதிரி எல்லாத்தையும் வந்து இன்ஃபேக்ட் ஒரு ட்ராக்கர் மாதிரி ஒரு குழந்தைய வந்து பிறப்பில் இருந்து அந்த அடலசன்ட் ஏஜ் வரைக்கும் ஒரு ட்ராக்கர் மாதிரி ஃபாலோ பண்ணுறது வந்து காகவே உருவாக்குறது தான் இந்த அங்கன்வாடி சென்டர். இந்த அங்கன்வாடி சென்டர்ஸ் பேஸ்டாக தான் வந்து உங்களுக்கு இந்த ப்ரீ ஸ்கூல் பிளே ஸ்கூல் எல்லாம் வந்துச்சு. ஸோ அது ஒரு ஹைஃபையாக நம்ம இப்போ இத்தனை லேக்ஸ் பே பண்ணி படிக்கிறோம், அது பண்ணுறது அது ஒரு ஃபேஷனிஸ்டாக ஆயிடுச்சு. பட் வாட் எவர் அந்த ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்களோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அங்கன்வாடி சென்டர்ஸில் பண்ணுறாங்க. இந்த க்ரோத் ட்ராக்கர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சைல்டோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது. ஸோ ஒரு குழந்தை நிற்கிறது, நடக்கிறது, ஓடுறது, இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உட்காரணுன்னா வந்து ஒரு சப்போர்ட் இல்லாமல் ஒரு 8 மாதத்தில் குழந்தை உட்காரணும், நிற்கிறது வந்து ஒரு 12 மாதத்தில் நிற்கணும், ஓடுறது வந்து ஒரு 1.5 to 2 வயசுக்குள்ள ஓடணும். ஸோ இந்த மாதிரி அதோட டெவலப்மெண்ட்டை ட்ராக் பண்ணி அதில் ஏதாவது ரெட் ஃப்ளாக் சைன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ சப்போஸ் ரொம்ப நாள் ஆகியும் அந்த குழந்தை அதை பண்ணலைன்னா அதுக்கு வந்து நம்ம என்ன இன்டர்வென்ஷன் கொடுக்கணும், என்ன வந்து நம்ம அதை பண்ணால் அது ஈஸியாக அதை பண்ணுறதுக்கு முடியுன்றத அந்த மதருக்கும் ஃபேமிலிக்கும் டீச் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஏர்லி இன்டர்வென்ஷன் வந்து அங்கன்வாடி சென்டர்ஸில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வர 3 to 6 years இருக்க சில்ட்ரனுக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க. அதாவது எப்படின்னா ரைம்ஸு, ஸ்டோரிஸு, ஒரு ப்ளே பேஸ்ட் எஜுகேஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே அங்கன்வாடி. பட் இப்போ நம்மளோட 2026 பார்த்தீங்கன்னா பார்ட்னரிங் கம்யூனிட்டி அண்ட் கார்ப்பரேட்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து அங்கன்வாடி சென்டர்ஸில். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த அங்கன்வாடி டெவலப்மெண்ட் இந்த மாதிரி சென்டர்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு வெறும் அந்த கவர்மெண்ட்டோட எஃபர்ட்ஸோட கம்யூனிட்டியும் கார்ப்பரேட்டும், அதாவது கார்ப்பரேட் சென்டர்ஸும் கம்யூனிட்டியும் சேர்ந்து ஒன்றா செயல்படும் போது இன்னும் நம்ம அதை வந்து பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, இப்போ சப்போஸ் கார்ப்பரேட்ஸ் இன்வால்வ் ஆகிறாங்கன்னா அவங்களோட சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட்ஸில் இந்த அங்கன்வாடிஸ்க்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பண்ணலாம், புக்ஸ் வாங்கி தரலாம், குழந்தைங்களுக்கான டாய்ஸ் வாங்கி தரலாம், சம் யூனிஃபார்ம்ஸ் மாதிரி வாங்கி தரலாம், அதெல்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணலாம். கம்யூனிட்டியிலேருந்து அவங்க சில்ட்ரனை கொண்டு போய் விட்டு அவங்க ஒரு டுகெதராக ஒரு ஆக்டிவிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் யாராவதோட ஒரு பர்த்டே எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம். ஒரு ப்ரெக்னென்ட் லேடி அந்த ஏரியாவில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வளைகாப்பு பண்ணி விடுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு குரூப் அண்ட் கம்யூனிட்டி ஆக்டிவிட்டிலாம் சேர்ந்து இந்த மாதிரி சென்டர்ஸில் நடக்குது, நிறைய சென்டர்ஸில் நடக்குது. கண்டிப்பாக டாக்டர். இப்போ அடிக்கடி நீங்கள் சொன்ன வார்த்தை அந்த ப்ளே பேஸ்ட் எஜுகேஷன், விளையாட்டு வழி கல்வி. ஸோ அதனால் என்ன? ஸோ அந்த கல்வி முறை வந்து பெற்றோர்களுக்கும்
இருக்கா? ஸோ அதை பற்றி பேசிடுங்க. ஓகே, ஆக்சுவலி ப்ளே எல்லாருக்குமே வந்து அந்த இப்போ நம்மளே எடுத்துக்கிட்டோன்னா உங்களோட பெஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப் என்ன அப்படின்னா நம்ம வந்து மோஸ்ட்லி அந்த ஸ்கூல் ஏஜ் தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அந்த டைமில் ஒரு விளையாட்டு இருக்கும், பெரிய கமிட்மெண்ட்ஸ் இருக்காது, ஒரு ஹாப்பி ஃபேமிலி ஃபீல் இருக்கும். இல்லாட்டி அதை தாண்டினா நம்ம காலேஜ் மேக்ஸிமம் சொல்லுவோம். ஏன்னா அதுவும் ஒரு பிளேஃபுல்லான ஒரு டைம். ஸோ பிளேன்றது பிடிக்காத ஆளே யாருமே இருக்க முடியாது. ஸோ லேர்னிங் வந்து இப்போ காலத்தில் லேர்னிங் வந்து இட் இஸ் பிகம் லிட்டில் ப்ரெஷரைஸ்டு. ஸோ இவ்வளோ மார்க் பேஸ்ட் எஜுகேஷனாக போயிடுது. இவ்வளோ பண்ணணும், இவ்வளோ வாங்கணும், இவ்வளோ கட் ஆஃப் அப்படின்னு அதை வந்து அந்த சின்ன வயசுலேருந்தே குழந்தைக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுனால தான் அந்த ஒரு லிட்டில் அது ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஆர்வமாக கற்றுக்காம அது ஒரு ப்ரெஷரைஸ்டாக குழந்தைங்க படிக்கிறாங்க. ஸோ அதுவே நம்ம ப்ளே பேஸ்டாக கற்றுக்கும் போது வந்து ஒரு இஷ்டப்பட்டு நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் அவென்யூ ஆஃப் லேர்னிங்கே ப்ளே தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இருக்கிற கரிக்குலம் பார்த்தீங்கன்னா ECCE கரிக்குலம், அதாவது ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் கரிக்குலம்னு இருக்குது. அதாவது நம்ம சொல்லி கொடுக்குறதையே ப்ளேவே மெத்தடில் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி அதை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் டாய்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்களேன். இந்த பிளாக் டாய்ஸ் இருக்குது, இந்த பில்டிங் பிளாக்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ இதை வந்து நம்ம சொல்லித்தர மூலம் என்ன ஷேப்ஸ் சொல்லித்தரலாம். சர்க்கிள்னால் எப்படி இருக்கும், ட்ரையாங்கிள்னால் எப்படி இருக்குன்னா அந்த ஷேப் சொல்லித்தரலாம். அந்த பில்டிங் பிளாக்ஸ் பண்ணும்போது அந்த சைல்டு வந்து அது எப்படி அதோட ஃபவுண்டேஷன் இருக்கும், பேலன்ஸ் எப்படி இருக்கும், ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எப்படி ஃபார்ம் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயத்த அவங்க கற்றுக்குவாங்க. இப்போ பிரிட் அண்ட் பிளே டாக்டர் செட், இப்போ நம்ம இந்த பர்த்டேக்கெலாம் கொடுக்குறோம் இல்லையா, டாக்டர் செட் கொடுக்குறோம், அப்புறம் கிச்சன் செட் வாங்கி தரோம், அந்த மாதிரி. ஸோ இதில் இருந்து ரோல் பிளே பண்ணி அவங்க கற்றுக்குவாங்க. ஒரு சோஷியல் ரோல், ஒரு டாக்டர்னா என்னென்ன பண்ணுவாங்க, ஒரு குழந்தைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, மாத்திரை கொடுப்பாங்க, ஊசி போடுவாங்க. இப்போ ஒரு கிச்சன் செட் மூலம் ஓகே, அப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்தணும்னா என்னெல்லாம் தேவை. ஸோ அந்த சோஷியல் ரோல்ஸை வந்து த்ரூ த கேம் அவங்க வந்து கற்றுக்குறாங்க. அப்புறம் இந்த பப்பட் ஷோஸ்லாம் பார்த்துருக்கீங்களா, அந்த கை உள்ளே போட்டு அந்த பொம்மையை வச்சு. ஸோ அதில் வந்து லாங்குவேஜ் கற்றுக்குவாங்க. அண்ட் அவுட்டோர் பிளே, வெளியில் போய் பால் எல்லாம் வச்சு விளையாடும் போது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, நல்ல ஒரு மசில் க்ரோத் எல்லாம் நல்லா அது ப்ரொமோட் பண்ணுது. இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், பீட் செட்ஸ் பண்ணுறது, அண்ட் அந்த இது குவில்லிங் பேப்பர்ஸ் வச்சு பண்ணுறது, இதுலெல்லாம் வந்து அந்த சைல்டோட க்ரியேட்டிவிட்டி. ஸோ ஒரு டொமைன் ஆஃப் டெவலப்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கேமில் வந்து டெவலப் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம நீங்கள் சொன்ன எல்லாத்துலேயுமே பேரண்ட்ஸோட இன்வால்மெண்ட் வேணுமா? கண்டிப்பாக பேரண்ட்ஸ் தான் நம்ம நினைக்கிறோம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் குழந்தை படிச்சிருவோன்ட்டு, பட் இட் இஸ் நாட் அட் ஆல் ட்ரூ. ஸோ எந்த ஒரு சைல்டோட க்ரோத், டெவலப்மெண்ட், லேர்னிங்கில் ஸ்கூல் எந்த அளவு ரெஸ்பான்சிபிளோ பேரண்ட்ஸ் ஆர் ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள். ஸோ சக்ஸஸ்ஃபுல் சில்ட்ரன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக அவங்களோட பேரண்ட்ஸோட ரோல் வந்து மெஜாரிட்டியாக இருக்கும். ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா போத் காக்னிட்டிவ், சோஷியல், இமோஷ்னல் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு டெவலப்மெண்ட்டுக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால் ப்ளேவே மெத்தட் இஸ் ரியலி அ வண்டர்ஃபுல் மெத்தட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸில் வெறும் அசைன்மெண்ட்ஸ் மட்டும் கொடுக்க மாட்டாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிராஃபிக் லைட் பற்றி சொல்லி தராங்கன்னா ஒரு மாடல் டிராஃபிக் லைட் மாடல் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை 3 சில்ட்ரன் 3 கலர் ட்ரெஸ்ஸில் வந்து அந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ எல்லாமே வந்து ஒரு ஆக்டிவிட்டி போயிடுச்சு. ஆமாம், க்ரியேட்டிவ் லேர்னிங் தான் இப்போ நிறைய ஸ்கூலில் ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஓகே டாக்டர், இப்போ அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சி, இந்த பிரெயின் டெவலப்மெண்ட் சொல்லக்கூடியது. இப்போ ஒரே ஏஜ் குழந்தைங்களா இருந்தாலுமே ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது. ஒரு குழந்தை ரெட் கலர் பால் எடுக்குதுன்னா ஒரு குழந்தை ப்ளூ கலரோ பிளாக் கலரோ எடுக்கும். ஸோ அந்த பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு பெற்றோர்கள் எந்த லெவலுக்கு இன்வால்மெண்ட் இருக்கணும், அவங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கும் எந்த லெவலுக்கு ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும், அதை பற்றி சொல்லுங்கள். நான் ஏர்லியராகவே சொன்னேன்ல மேம், ஃபஸ்ட்டு 2 years வந்து ரொம்ப ஒரு வைட்டல் பீரியட். ஸோ 85% நம்மளோட குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து அந்த ஃபர்ஸ்ட் 2 yearsல தான் இருக்குது. ஸோ இது வந்து க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ரெண்டுமே. இப்போ டெவலப்மெண்ட்டு அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா
வெறும் நிற்கிறது, நடக்கிறது, ஓடுறது கிடையாது. அது வந்து வெறும் கிராஸ் மோட்டார் தான். ஃபைன் மோட்டார்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குழந்தை எப்படி எழுதுது, எப்படி சின்ன சின்ன விஷயத்தை ஹேண்டில் பண்ணுது, லாங்குவேஜ் எப்படி பேசுது, எப்படி வந்து சில குழந்தைங்க புரிஞ்சுக்கும் ஆனால் பேச தெரியாது. ஸோ ஒரு விஷயம் நம்ம சொல்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, எப்படி வந்து திருப்பி அதை கம்யூனிகேட் பண்ணுறாங்க, அண்ட் சோஷியலாக எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 4 டொமைன்ஸோட டெவலப்மெண்ட்டுமே ஒழுங்காக இருக்கணும். அப்போ தான் அந்த பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படி வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து அதை என்ஷூர் பண்ண முடியும்னா த்ரூ ஏர்லி ஸ்டிமுலேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வந்து மேக்ஸிமம் நம்ம குழந்தைங்களோட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்களுக்கு உரிய அந்த டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு குழந்தைக்கு வந்து அந்த விஷன் வர டைமில் அவங்களுக்கு நல்ல ஒரு கலர்டு ஆப்ஜெக்ட்ஸ் காமிக்கலாம். ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிஃப்ரென்சியேஷன் வந்து ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அந்த பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜஸ் அந்த குழந்தை காமிக்கலாம். நல்லா வந்து கையெல்லாம் லைக் ஃபைன் மூவ்மெண்ட்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுற டைமில் பார்த்திங்கன்னா இந்த ஃபிங்கர் ஃபுட்ஸ்லாம் எடுத்து கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி அந்த டெவலப்மெண்டல் ஏஜில் அதை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதை நம்ம கூட வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த அளவுக்கு வந்து பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி குட் டயட், நியூட்ரிஷன் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டுமே ஹேண்ட் இன் ஹேண்ட் போகணும். ஸோ எந்த அளவுக்கு ஃபுட் அண்ட் டயட் இம்பார்ட்டன்ட் அண்ட் பேரண்டல் சப்போர்ட் இது எல்லாமே சேர்ந்து பண்ணும் போது இட் வில் ஹெல்ப். அதே மாதிரி ரெட் ஃப்ளாக் சைன்ஸ் பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எந்த டைமில் இப்போ தலை நிற்கணும், அது வந்து ஒரு 2 months அப்படின்னா எந்த டைம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அந்த ரெட் ஃப்ளாக் சைன்ஸ் ஒரு டொமைனுக்கும் என்ன இருந்துன்னு நம்ம எல்லா மதர்ஸ்க்கும் சொல்லி தருவாங்க, டாக்டர்ஸும் சொல்லுவாங்க, அங்கன்வாடி சென்டர்ஸ்லையும் சொல்லி தராங்க. இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் டாக்டர், இப்போ ஒரு 2 வயசுக்கு மேலே, ஒரு 3 வயசுக்கு மேலே குழந்தைங்க அவங்களாவே விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க, அவங்களுக்கான ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை கூட மேக் பண்ண ஆரம்பிச்சு. பட் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 2 வயசு வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க குழந்தைங்க. ஸோ அவங்க கூட அந்த பேரண்ட்ஸ் தான் அதிகமாக ஸ்பெண்ட் டைம். கண்டிப்பாக பேரண்ட்ஸோட ரோல், அதனால நான் சொன்னேன் இல்லைங்களா, பேரண்ட்ஸோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ செய்யக்கூடிய அந்த பிரெயின் ஆக்டிவிட்டீஸ்லாம் என்னென்னலாம் பண்ணால் அவங்களுக்கு நல்லாயிருக்கும்? ஒரு நம்ம ஆக்சுவலி குழந்தைக்கு நம்ம பாடுறோம் இல்லைங்களா, ஒரு மதர் தாலாட்டு பாடுறாங்க இல்லையா, அதுவே ஒரு பெரிய ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதே மாதிரி அந்த குழந்தைக்கு வந்து அந்த சிம்பிள் மசாஜ், ஒரு டாக்டைல் ஸ்டிமுலேஷன் கொடுக்கும். அந்த மசாஜ் பண்ணும்போது அந்த நியூரான்ஸ் எல்லாம் நல்லா டெவலப் ஆகி அது ஒரு டாக்டைல் ஸ்டிமுலேஷன் கொடுக்கும். அம்மா பாடுறது வந்து ஹியரிங் டெவலப்மெண்ட்டாக இருக்கும். இப்போ ப்ரீ டேர்ம் பேபிஸ் அந்த மாதிரி குறை மாத குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா கங்காரு மதர் கேர்னு கொடுக்க சொல்லுவாங்க. அதாவது அந்த குழந்தைய வந்து அந்த தாயோட மார்பகத்துக்கு நடுவில் வச்சுட்டு அதை வந்து அரவணைச்சு ஒரு 3 to 4 hours வச்சுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த குழந்தை வந்து மூளை வளர்ச்சியும் சரி, உடல் வளர்ச்சியும் சரி, எல்லாம் அந்த 5 சென்சஸுமே வந்து நல்லா ஸ்டிமுலேட் ஆகி டெவலப் ஆகும். ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க கங்காரு மதர் கேர் அப்படின்னு. அது வந்து மோஸ்ட்லி ப்ரீடம் பேபிஸ் அண்ட் லோ பர்த் வெயிட் பேபிஸ்க்கு பண்ணுவோம். ஸோ நார்மல் பேபிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த டாக்டைல் ஸ்டிமுலேஷன், சிங்கிங் டு த பேபி, அப்புறம் கலர்ட் ஆப்ஜெக்ட்ஸ் காமிக்கிறது, அதுக்கப்புறமேல எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு வாக் போகிறோன்னா வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது அந்த திங்ஸ் எல்லாம் பார்த்து, ஸோ இதெல்லாமே ஒரு சிம்பிள் ஆக்டிவிட்டீஸே வந்து அந்த சைல்டோட டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே டாக்டர், இப்போ அடுத்ததாக ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே இருக்க குழந்தைங்க, இப்போ அப்போ தான் ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எஸ், எல்லா குழந்தைங்களும் வீட்டுக்கு வந்து ABCD சொல்லாது, கரெக்டா? அதுல ஏதோ ஒரு குழந்தை தான் வீட்டுக்கு வந்து மிஸ் இது சொல்லி கொடுத்தா அது சொல்லி கொடுத்தாங்க, கஷ்டப்பட்டு போறவங்க. ஆமா, மற்ற குழந்தைங்கலாம் விளையாட்டு கத்துக்குங்க, பக்கத்துல பேசுறத கத்துட்டு வருவாங்க. சோ அவங்களுக்கு கூட இந்த படிக்கிற திறனை அந்த 3 வயசுல இருந்து எப்படி பெற்றோர்கள் வந்து அவங்களுக்கு ஈடுபடுத்தலாம்? ஓகே, புக் ரீடிங் ஸ்கில் வந்து ஆக்சுவலி ஒரு ஆர்ட். அது வந்து நம்ம எவ்வளோ ஏர்லியாக ஒரு குழந்தைக்கு வந்து நம்ம சொல்லித்தரமோ அந்த அளவுக்கு வந்து ஃபர்தராக அவங்க பெரிய கிளாஸ் போக படிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாயிரும். அது வந்து எவ்வளோ சீக்கிரம் நம்ம ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. ஸோ அதனால் வந்து நம்ம பெட் டைமில் புக் ரீடிங் ஹேபிட்டை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குழந்தை தூங்கும் போது நம்மளே ஏதாவது ஒரு புக்கை எடுத்து, மேக்ஸிமம் இந்த பிக்சர்ட் புக்ஸாக இருந்தால் இன்னும் நல்லது, கலர்ஃபுல் பிக்சர்ஸ் இருக்கிற மாதிரி புக்ஸ் இருந்தால். ஸோ அந்த புக்கை வந்து அந்த குழந்தைய நம்ம வச்சுட்டு
அந்த புக்கை படிக்கும் போது அவங்க அந்த ஸ்டோரியை ஃபாலோ பண்ணுவாங்க, அந்த லைன்ஸையும் ஃபாலோ பண்ணுவாங்க. சில டைம் அந்த பிக்சர் மெமரியோட அந்த காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும். ஸோ இதை அப்படியே நம்ம ஒரு ஹேபிட்டாக ஆக்கிட்டோம்னா அவங்களும் வந்து ஒரு டைம்ல தே வில் ஸ்டார்ட் ரீடிங். இன்னொன்று என்னன்னா, நம்ம அந்த மாதிரி ரீட் பண்ணிட்டு அவங்கள சொல்லலாம். ஸோ அப்போ அந்த ஸ்டோரி எந்த அளவுக்கு அவங்க காம்ப்ரிஹெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு புரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த டெய்லி ரீடிங் ஹேபிட்டை ஒரு ஷார்ட் டைம், அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் ஏதாவது ஒரு டைமில் ஒரு புக்கு படிக்கணும் அப்படின்றத ஒரு ஷார்ட் டேர்மாக அது ஒரு ஹேபிட்டாக அந்த குழந்தைக்கு வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஒரு வீட்லேயே ஒரு சின்ன லைப்ரரியாக அந்த குழந்தை எடுக்கிற அளவுக்கு ஒரு சின்ன லைப்ரரியாக ஒரு ரூம் கார்னரில் ஒரு மேஜிக் கார்னர் அந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் வச்சா ஒரு புக்கு எடுத்து அந்த குழந்தை டெய்லி படித்தா அதுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம பண்ணலாம். ஒரு ஸ்டார் மாதிரி போட்டு 5 ஸ்டார் வாங்கினா ஒரு சாக்லேட், அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவாக நம்ம அதை மோட்டிவேட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் அந்த பழக்கம் அவங்களுக்கு வந்துருச்சுன்னா அவங்க அதை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ மேக்ஸிமம் குழந்தை படிக்கும் போது நம்மளும் சேர்ந்து வேறு ஏதாவது நம்ம படித்தோன்னா அந்த குழந்தைக்கும் அது ஒரு ஓகே நம்ம இப்படி தான் பண்ணணும் போல் இருக்குன்னு அவங்க வந்து கற்றுக்குவாங்க. ஸ்க்ரீன் டைமை நம்ம குறைச்சாலே புக் ரீடிங் ஹேபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பாக. ஸோ வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா புக் ரீடிங் இப்போ இருக்கிற குழந்தைங்கள இந்த ரீடிங் டிஃபிகல்ட்டிஸ் வரதே மெயின்லி ஸ்க்ரீன் டைம். அண்ட் ஆல்சோ வந்து ஸ்டோரி டெல்லிங்கை வந்து நம்ம குழந்தைங்களை வந்து ஊக்குவிக்கணும். ஸோ ஒன்ஸ் அந்த ஸ்டோரி டெல்லிங் ஹேபிட்டை அந்த ஒரு ஹேபிட்டை நம்ம டெவலப் பண்ணாலே இன்டர்ன் அது ஒரு விஷய சைக்கிள் மாதிரி புக் ரீடிங் ஹேபிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக டாக்டர். ஆல்மோஸ்ட் நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவாக ஒரு முக்கியமான கேள்வி டாக்டர், குழந்தைகளுக்கு வந்து ஒரு நல்ல மனநிலை, அதாவது ஒரு மென்டல் ஹெல்த்தை பெற்றோர்கள் உருவாக்குறதுக்கு பெற்றோர்கள் என்னென்னலாம் செய்யணும்? இது வந்து பெற்றோர்களுக்கானது இந்த கேள்வி. ஓகே, மென்டல் ஹெல்த் வந்து நிஜமாலுமே ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ. ஸோ டெண்டர் லவ் அண்ட் கேர், ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஃபஸ்ட்டு இட் ஷுட் கம் ஃப்ரம் த ஃபேமிலி. மோஸ்ட்டாக இந்த ப்ராப்ளமேட்டிக் சில்ட்ரன், ஒரு சைக்கலாஜிக்கல் இஷ்யூ இருக்க சில்ட்ரனுக்கு வந்து ஒரு டிஸ்பியூட்டட் பேரண்ட்ஸ் இருக்கும். ஒரு ஃபேமிலி லைஃப்பில் ஏதாவது ஒரு டிஸ்பியூட் இருக்கும், இல்லை செப்பரேட்டட் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கும். ஸோ to start with, we should show our love and affection. ஒரு குவாலிட்டி டைம் வித் த சைல்டு வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம். 1 மணி நேரம் உட்காரணும், என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் குழந்தைங்களுக்காக அவங்க கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும். ரொம்ப நேரம் லைக் ஒரு மணி நேரம் இருக்கணும், வெளியில் போகணும், கூட்டிகிட்டு போகணும், நாட் நெசசரி. ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம்னாலும் உங்கள் ஸ்கூலில் என்ன நடந்தது, எப்படி இருந்துச்சு, நாள் நல்லா, ஹவ் வாஸ் யுவர் டே, என்ன பண்ண. ஸோ அந்த ஒரு 10 to 15 minutes அந்த ஒரு கான்வர்சேஷன் கூட ஒரு கனெக்ட் வந்து அந்த சைல்டோட நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அதுக்கு வந்து அந்த சைல்டுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். ஓகே, என்னன்னாலும் நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்காங்க, அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். அந்த ஓப்பன் கம்யூனிகேஷனை நம்ம வந்து உருவாக்கணும். ஸோ எதுனாலும், ஸோ மோஸ்ட்லி வந்து தவறி போகிற குழந்தைகள்லாம், வழி தவறி போகிற குழந்தைகள்லாம் சொல்ல ஆள் இல்லாமல் தான் இருப்பாங்க. மனசில் இருக்க க்ரீவன்ஸஸும் சொல்ல ஆள். ஸோ அந்த ஓப்பன் கான்வர்சேஷன் பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களோட இது பண்ணிக்கணும், வாட் டு சே, அந்த என்கரேஜ் பண்ணணும். கண்டிப்பாக டாக்டர். இன்னைக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் இந்த ஷோ முறையில் பேசியிருக்கீங்க. இன்னும் நிறைய இருக்குது ஆக்சுவலி பேசுகிறதுக்கு. நம்ம நிறைய கொஷின்ஸ் இன்னும் விடப்பட்டிருக்கு, இருந்தாலும் நேரம் இல்லாததால் பேசியிருக்கீங்க. இன்றைக்கி நீங்கள் போஷன் பக்வாடா விழிப்புணர்வு மாதம் குறித்து நிறைய விஷயம் பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம ஸ்டுடியோக்கு வந்ததுக்கும் ஒரு 2 minutes ஒரு ஸ்மால் ஸ்டோரி மட்டும் சொல்லிடலாங்களா? பிகாஸ் எதுவுமே ஒரு ஸ்டோரியா நம்ம சொன்னோம்னா அது ஒரு பெட்டர் ரீச் இருக்கும். ஐ வில் மேக் இட் ஃபாஸ்டா. ஒரு ராஜா வந்து ரொம்ப நாட்டு மக்களை ரொம்ப நேசிச்சிட்டு இருந்தாரு. அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, ஒரு டைம்ல, ஆனால் அவருக்கு சாப்பாடுன்னா ரொம்ப பிடிக்கும், நிறைய டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும்னு நினைப்பாரு. ஒரு டைம்ல வந்து இந்த ஒபிசிட்டி வந்து நிறைய ஹெல்த் சேலஞ்சஸ் அவர் வந்துருச்சு. ஸோ என்னென்னவோ பண்ணி அந்த ராஜாவுக்கு வந்து ட்ரீட் பண்ணி பார்த்தாங்க, பட் அவரை ஒன்றுமே பண்ண முடியல. கடைசியாக ஒரே ஒரு குருகுலம்ல இருந்து ஒரு டீச்சர், ஒரு மருத்துவர், ஒரு டீச்சர் அண்ட் டாக்டர், அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, நான் வந்து 1 மாசத்துல ராஜாவை சரி பண்றேன், பட் நான் சொல்ற 4 விஷயத்த அவர் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். டெய்லி காலையில என்னோட குருகுலம்க்கு அவர் நடந்து வரணும். காலையில் 6 மணிக்கு நடந்து வந்துட்டு திருப்பி வந்து 7 மணிக்கு நடந்து போகணும்.
ரெண்டாவது வந்து நான் தான் அவருக்கு சாப்பாடு போடுவேன், இங்கே இருக்கிற சாப்பாடு தான் அவர் சாப்பிடணும். மூணாவது வந்து இங்கே இருக்கிற தோட்டத்தில் இருக்கிற செடிக்கெல்லாம் அவர் தான் தண்ணி ஊற்றணும். அண்ட் அஞ்சாவது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லித்தரும் போது அவர் கூட உட்காந்துருக்கணும். ஸோ இந்த 4 விஷயத்துமே ஃபஸ்ட்டு அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் நாளாக அது ஒரு ஹேபிட்டாக டெவலப் ஆனதுக்கப்புறம் அவர் பண்ண ஆரம்பிச்சார். அப்புறம் ஒரு எந்திரிச்சு நடக்கவே முடியாத ராஜா பை த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் மந்த், ஒரு மாதம் முடிஞ்ச அப்புறம் அவர் வந்து ரொம்ப ஆரோக்கியமாயிட்டார். ஸோ எப்படி இதை எதோ மெடிசன்ஸ்லாம் ட்ரை பண்ணி எப்படி பண்ணாங்க அப்படின்னா, நான் சொன்ன அந்த 4 pillars. ஸோ ஃபஸ்ட்டு வந்து குட் டயட், அவருக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்தும் இருக்கிற டயட்டை வந்து அந்த குருகுலத்தில் அந்த மருத்துவர் வந்து கொடுத்துருக்காரு. ரெண்டாவது வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ நடந்து தான் வரணும், நடந்து தான் போகணும். ஸோ ராஜாக்கு எல்லாத்துக்குமே ஆள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவர் எந்த வேலையும் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணார். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஆல்சோ இந்த வாட்டரிங் பிளான்ஸ், அது இல்லாமல் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. தேர்ட் வந்து குட் ஸ்லீப். ஸோ 6 மணிக்கு காலையில் ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ். ஸோ காலையில் நல்லா தூங்கி எழுந்து வர்றது குட் ஸ்லீப். அண்ட் 4 வந்து பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட். அந்த அந்த குழந்தைங்களுக்கு சொல்லித்தரும் போது கூட உட்காந்து அவர் கேட்டது. ஸோ அந்த ஒரு 4 விஷயமே நம்மளுக்கு லைஃப்பில் இருந்தாலே we are all hale and healthy. Thank you for the opportunity.